ஆர்டிஐ எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் ஒரு நபர் தகவல் கேட்ட பின்பு 30 நாட்களுக்குள் தகவல் கிடைக்காவிட்டால் முதல் மேல்முறையீடு அதே துறையில் செய்யலாம். முதல் மேல்முறையீட்டில் 30 நாட்களுக்கு அல்லது அதிகபட்சமாக 45 நாட்களுக்குள் தகவல் கிடைக்காவிட்டால் இரண்டாம் மேல்முறையீட்டை தகவல் ஆணையத்தில் செய்யலாம். ஆனால் இரண்டாம் முறையீடு செய்த பின்பு எத்தனை நாட்களுக்குள் தகவல் ஆணையம் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற கால வரையறை சட்டத்தில் இல்லை. இதனால் 2024 செப்டம்பர் வரையிலான கணக்கின் அடிப்படையில் 48,000 மேல்முறையீட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தாமதிக்கப்படும் தகவல்கள் பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்ட தகவல்களாகவே கருத வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. அத்துறைகள் குறித்து கேட்கப்பட்ட தகவல்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைப்பதில் பெரும்பாலும் பயன் இல்லாமல் போய்விடுகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 2024 ஜனவரி முதல் 2024 செப்டம்பர் வரை விசாரித்த கிட்டத்தட்ட 14,000 வழக்குகளில் 1% குறைவான வழக்குகளிலேயே அபராதம், நிவாரணம் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கைகளை பரிந்துரைத்துள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தகவல் ஆணையர்கள் சராசரியாக ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 10 முதல் 12 வழக்குகளை விசாரித்து வருகின்றனர். அவர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் விசாரணை மேற்கொள்வதில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு நாளைக்கு 50 முதல் 100 வழக்குகள் விசாரணை செய்யும் போது ஏன் தகவல் ஆணையர்களால் வழக்குகளை விசாரிக்க முடியவில்லை என கேள்வி எழுப்புகிறார்கள் ஆர்டிஐ ஆர்வலர்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 15 ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மாநில தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 10 மாநில தகவல் ஆணையர்கள் வரை நியமிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 6 தகவல் ஆணையர்கள் பதவி மட்டுமே அனுமதித்துள்ளது. அதிலும் 2 தகவல் ஆணையர்களுக்கான பதவிக்காலம் 1 வருடத்திற்கு முன்பே முடிந்துவிட்ட நிலையில் இதுவரை தமிழ்நாடு அரசு அதற்கான நியமனத்தை செய்யவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது குறித்து அறப்போர் இயக்கம் தமிழ்நாடு அரசுக்கும் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கும் புகார் மனு கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.